வணக்கம். இப்பொழுது நான் நின்று கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டம் மரவமங்கலம் குறுவட்டம் சிறுகானப்பேரி வருவாய் கிராமம் மருதங்குடி. இது என்னுடைய சொந்த நிலத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வயலின் நிலவரம் பார்ப்போம் பாருங்கள். இந்த வயல் உழுது விதைச்சது செப்டம்பர் 15ஆம் தேதி. ஆனால் முளைத்ததோ அக்டோபர் 12, 13ஆம் தேதி வாக்கில். ஏன்னா அது வரவில்லை விதைச்சோம், மழை பெஞ்ச உடனே லேட்டாக முளைச்சது. லேட்டாக முளைத்தும் மறுபடி சரியான மழை பெய்யாத காரணத்தால் முளைத்த பயிர்களையும் கரையான் வெட்டி விட்டது. களைக்கொல்லியும் குறித்த நேரத்தில் அடிக்க முடியவில்லை. கொஞ்சம் தாமதமாக அடித்ததினால் களையும் தோன்றிவிட்டது. இப்பொழுது பயிரை பார்த்தீங்கன்னா தெரியும், அது கரையான் வெட்டின இடம். அந்த இடம் அடுத்து இருக்கிற இடம் பாருங்கள், அது பார்க்க தெரியும். இதெல்லாம் பயிர் பூரா களை மண்டி விட்டது. அடுத்த இடமும் நம்முடையது தான். அதுலேயும் பாருங்கள், இனிமேல் மழை பெஞ்சாலும் அது தேர்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எல்லா இடங்களும் இந்த மாதிரி ஆகிவிட்டபடினால விவசாயிகள், இந்த பகுதி விவசாயிகள் ரொம்ப கவலையாக உள்ளனர். கண்மாயிலும் வயலில் தண்ணி பாய்ச்சுற அளவுக்கு தண்ணி இல்லை. அதனால் விவசாயத்தை வயலை பார்த்தாலே மக்களுக்கு கண்கள் கலங்க வேண்டிய சூழ்நிலை. பருவமழை குறித்த நேரத்தில் பெய்யும் என்று நம்பியிருந்த வேளையில் இப்பொழுது நவம்பர் 15 தேதி முடிந்துவிட்டது. ஆனால் இன்னும் மழை பெய்யவில்லை. இனிமேல் மழை பெய்தாலும் இந்த விவசாயத்தை தேற்றுவது பெரிய கடினம்தான். அடுத்து நீங்கள் பார்த்துருப்பதும் நம்மளுடைய இடம்தான், அதுவும் அப்படித்தான் இருக்குது. அடுத்து பார்க்குறதும் அதே இடம் நம்மளுடைய இடம்தான். அதையும் பார்த்தீங்கன்னா கரையான் வெட்டிடுச்சு, பயிர் இதெல்லாம் வதங்கிருச்சு. ஆனால் மழை பெஞ்சாலும் இனிமேல் அது உரம் போட்டு தேற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அரசு அதிகாரிகளோ பார்த்து இந்த மருதங்குடி கிராமத்து வயக்காட்டுகளை பார்த்து ஏதோ உதவிக்காரன் நீட்டு மாதிரி அரசிடம் தெரிவிக்குமாறு இந்த பகுதி மக்கள், பொதுவாக கிராம மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயியின் நிலை இதுதான். சேற்றில் கால் வைத்த விவசாயி சூட்டில் கை வைக்க முடியாமல் தவிப்பது இதுதான் விவசாயிகள் நிலைமை. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுக்கான பயிர் கடனையும் விரைவாக கொடுத்து பயிர் காப்பீட்டையும் உறுதிப்படுத்துமாறு. ஆனால் இந்த விளைச்சலும் இல்லை. அரசு அலுவலர்கள், நிர்வாக பணியாளர்கள் அனைவரும் இதை கவனித்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சிறுகானப்பேரி வருவாய் கிராம சார்பாக சிறுகானப்பேரி வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட கிராம மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.